தேசத்தை விட்டு நீ புறப்பட்டு வா, சொந்த ஜனத்தை விட்டு புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தாரெல்லாம் கூப்பிட்டு வரும் பொழுது லோத்துவையும் கூட கூட்டிக்கிட்டு போவார். அப்ப பாத்தீங்கன்னா கர்த்தர் லோத்துவையும் அதிகமாய் ஆசீர்வதித்தார், ஆபிரகாமையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இருவருடைய மந்தைகளும் அதிகமாய் பெருக ஆரம்பித்தது, வேலைக்காரர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். இப்ப மந்தைகள் அதிகமாக அதிகமாக ஒரு இடத்துல என்ன செய்ய முடியாது, எல்லாரும் இருக்க முடியாது. அப்ப உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஆபிரகாமின் மந்தையை மேய்க்கிறவங்களுக்கும் லோத்துவின் மந்தையை மேய்க்கிறவங்களுக்கும் என்ன ஆகுதுன்னா வாக்குவாதம் வந்துட்டு, ஏய் நான் தான் அங்க போய் விடுவேன், நீ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி என்ன பண்றது, அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு, லோத்துவை கூப்பிடுறாரு. லோத்துவே, எப்ப நம்ம ஒன்னா இருந்தா கண்டிப்பா சமாளிக்க முடியாதுதான், நீ எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறியோ நீ அந்த இடத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்லி சாந்தமா சொல்றாரு. நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ வடக்க போனா நான் தெற்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆபிரகாம் என்ன பண்றாரு, லோத்து கிட்ட சொல்றாரு. நான் லோத்து என்ன பண்றாரு, நல்லா செழிப்பான இடத்தை பார்த்துட்டு நான் அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சோதோம் குமாரா அந்த ஏரியாவை தெரிந்து கொண்டு அவர் போய்விடுகிறார். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல 14ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரை பாத்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்வாரு, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவர் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும், நீ எழுந்த தேசத்தில் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் லோத்துக்கு போய் சண்டை போடல, ஏய் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி சண்டை போடல. அவன் என்ன பண்றான், லோத்து இனி நம்ம ஒன்னா இருக்க முடியாது, ஏன் சொன்னா மந்தைகளும் பெருகி விட்டது, வேலைக்காரர்களும் பெருகி விட்டார்கள். இப்ப மந்தையை மேய்க்கிற ஒரே இடத்துல இருந்து இருந்தா கண்டிப்பா சண்டை தான் வரும், அதனால நீ எந்த இடம் தேர்ந்தெடுக்கிறியோ அந்த இடத்துக்கு நீ போப்பா அப்படின்னு சொல்லி சாந்தமா அவரை அனுப்பி வச்சுட்டாரு. அப்படி செஞ்சதுனால கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ண போறேன், நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே நோக்கி பார், நீ பார்க்கிற அந்த பூமி முழுவதையும் உனக்கு நான் சொந்தமாக்கி தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன் சந்ததியை என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பூமியின் தூளை போல நான் பெருக பண்ணுவேன். அதே போல கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆசீர்வதித்தார், அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. காரணம் என்ன, ஆபிரகாம் சாந்தமாயிருந்தார், அதனால கர்த்தர் அவனை உயர்த்தினார். பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இன்னொரு சம்பவத்தை கூட நான் சொல்லலாம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் 100 வயசுல ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பார். கொடுத்துட்டு அந்த பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் ஆபிரகாம் பார்த்து சொல்லுவாரு, ஆபிரகாமே உன் பிள்ளையை நீ நேசிக்கிற உன் புத்திரனை உன்னுடைய ஏக சுதனை எனக்காக பலியிடு. அல்லேலூயா. இந்த மாதிரி சொன்ன கோபம் தானே வரும். 100 வயசுல குழந்தைய தந்துட்டு நான் ஆசையா வளர்த்துட்டு இருக்கிறேன், இப்பவுமே எனக்கு பலியிடுன்னு சொல்றீர அப்படின்னு சொல்லி நமக்கு என்னதான் வரும், கோபம் தான் வரும். ஆனா ஆபிரகாமுக்கு கோபமே வரலங்க. அவர் என்ன பண்ணாரா, அப்படியே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அப்படியே அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய சொந்த மகனை என்ன பண்ணாரு, பலியிடும்படிக்கு கொண்டு போனாரு. அந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா அவருக்குள்ள சாந்தம் இருந்துச்சு, கீழ்ப்படிதல் இருந்தது,
விசுவாசம் இருந்தது.